அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேரு ஷாக்கிரா. எனக்கு என்ன கேள்வினா, குரான் இறக்கப்பட்டு 1400 வருஷம் ஆச்சுன்ட்டு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா 1400 வருஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. இதை எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏன்னா 1400 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதுதான் சொன்னீங்க. இன்ற வரைக்கும் 1400 வருஷம் தான் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு சரியான இயரை எங்களுக்கு கணக்கிட்டு சொல்லுங்க. அதாவது நம்ம இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இது மேலோட்டமான கேள்விதான், இருந்தாலும் அதுல ஒரு சில செய்திகள் அதுலயும் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. என்ன கேட்கறாங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி குரானை பற்றி பேசும் பொழுதெல்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி பல வருஷமா எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது என்ன 1400 வருஷம் தான் ஆகுதா, கரெக்டான நம்பரை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. முதல்ல இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, கணக்கு பார்த்து ஆய்வு செஞ்சு பேசும் பொழுது பேசுற பேச்சுங்கிறது வேற, மேடை பேச்சுகள்ல பொதுவாக பேசுறதுங்கிற பேச்சுங்கிறதுல என்ன செய்ய மாட்டோம், துல்லியமா நம்ம பேச மாட்டோம். ஒரு பேச்சோட பேசும்போது எப்படி செய்வோம்னு கேட்டா, ரவுண்டா தான் பேசுவோம். கரெக்டா ஒரு கூட்டம் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், 317 பேர் வந்தாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஒரு 300 பேர் வந்தாங்கன்னு சொல்லுவோம், இல்ல 400 பேர் வந்தாங்கன்னு சொல்லுவோம். ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்வோம், 321 பேர் யாரா சொல்லுவோமா, எண்ணிக்கிட்டா இருப்போம். எப்படி சொல்லுவோம், ஒரு 300க்கு மேல இருக்கிற மாதிரி தெரிஞ்சா 300க்கு மேல சொல்லிடுவோம். ஒரு 400 மாதிரி நெருக்கமா இருந்தா ஒரு சுமார் 400 பேர் அப்படின்னு சொல்லுவோமே தவிர, இந்த ரவுண்டை தான் நம்ம என்ன செய்வோம், பேசுறது பொதுவான இடங்கள்ல, அதாவது சட்டம் பேசக்கூடிய இடங்கள்லையும் விவாதம் பண்ற இடத்துலையும் பேசுறது துல்லியமா பேசிடுவோம். வரலாறு சொல்லக்கூடிய இடத்துல கரெக்டா பேசிடுவோம். மேடைகள்ல பொதுவான பேச்சுக்கள் மனிதன் பேசுற பேச்சுன்னு வரும் பொழுது என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளவு துல்லியமா அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் திருச்சிக்கு இருக்கும்னு கேட்டா என்ன செய்வாங்க, ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லிடுவாங்க. ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும்பாங்க, 425 கூட இருக்கும். நம்ம அந்த 25 என்ன செய்ய மாட்டோம், அது சொல்ல மாட்டோம். கரெக்டா சொல்லுப்பா, கரெக்டா நான் காசு கணக்கு பண்ணி கொடுக்கணும் போது டிரைவர்கிட்ட சொன்னா அப்படி ஒத்துக்குருவாரா? ஒரு வாடகைக்கு கார் எடுத்துட்டு போறோம், 400 கிலோமீட்டர் சொன்னாங்களே காசு வாங்கிருங்க, அப்புறம் ஒத்துக்கிற மாட்டாரு. ஏன் இந்த மீட்டர் 437 கிலோமீட்டர் பத்தியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப கணக்கு பார்க்க வேண்டிய நேரம் ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறது. பொதுவாக மேலோட்டமா சொன்னா போதும் அப்படிங்கிற இடம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில தான் 1400 சில்லறை இருந்தா கூட நம்ம என்னன்னு பேசுறோம், 1400 சொல்லிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் போனோம்னா சுமார் 1500 சொல்லிடுவோம். அப்ப அந்த ரவுண்டா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டதை தவிர அது அந்த தப்பான கருத்தை விதைக்கணும் என்பதற்காக என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. அதுல கூட அந்த வார்த்தையை அளந்துதான் எல்லாரும் சொல்றாங்க. சரியாக 1400 ஆண்டு ஆகிறதுன்னு சொல்ல மாட்டாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தான், என்னதுக்கு முன்னால் தானே, அதுவும் 1450 இருந்தா கூட அதுவும் 1400க்கு முன்னாடி தானே. அப்ப 1400 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த வார்த்தையை சொல்வதற்கு பெரிய டீப்பான அர்த்தம் வச்சு நீங்க கேட்கறீங்க. அப்படி கேட்கறது பாடம் நடத்துற சபைகள்ல, அந்த மாதிரி விவாதம் பண்ணக்கூடிய சபைகள்ல அப்படித்தான் கேட்கணும். பொதுவான இடங்கள்ல அப்படி சொல்லும் பொழுது இதெல்லாம் கேட்டோம்னா யாருமே பேச முடியாது. நம்ம எல்லாருடைய பேச்சுலையும் இது மாதிரி நிறைய இருக்குது. எல்லாருடைய பேச்சிலையும் இதே மாதிரி நிறைய பேச்சுக்கு நம்ம இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். இப்ப சுருக்கமா கரெக்டா சொல்றதா இருந்தா, குரான் அருளப்பட்டதுங்கிறத எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கரெக்ட் ஹிஜ்ரி வருஷம் 1429. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாங்களே, அதான ஹிஜ்ரத்துங்கிறது. அப்படி புறப்பட்டதுல இருந்து இன்னைக்கு 1429 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனா அந்த புறப்படுறதுக்கு முன்னாடியே குரான் வர ஆரம்பிச்சிருச்சு. புறப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க நபி ஆயிட்டாங்க. 10 வருஷம் மக்காவில் இருந்தாங்க இல்லையா, 40வது வருஷத்துல நபி ஆகுறாங்க. 13 வருஷம் 53 வருஷம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, 53 வயசு வரைக்கும் மக்காவில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மதீனாவுக்கு போறாங்க. அப்ப இன்னொரு 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்கல்ல நபியா, அப்பவும் குரான் வந்திருக்கும். அப்ப குரான் வந்ததுங்கிற ஒரு கணக்குல பேசுறதா இருந்தா 1429ஓட ஒரு 13 சேர்த்தம்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஆகுது, 1442 வருஷம் ஆகுது. அப்ப குரான் இறங்க ஆரம்பித்து என்னாச்சு, 1463 வருஷம் 1442 வருடம் ஆகிவிட்டதுன்னு கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்றதா இருந்தா, குரான் அருளப்பட்டு முடிஞ்சதை பத்தி பேசுறதா இருந்தா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரைக்கும் குரான் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அவங்க மரணிச்ச ஆண்டு இருக்குல்ல, 10 வருஷம் மைனஸ் பண்ணிக்கிறணும். 1429 இப்ப நடக்குது இல்லையா, குரான் முழுசாக அருளப்பட்டு 1419 வருஷம் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்ப குரான் முழுசா அருளப்பட்டு எவ்வளவு நாள்னு கேட்டா 1440 ஹிஜ்ரத் 1429. அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க.
அப்ப அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னு சொன்னா 1419 வருஷம் ஆகிறது குர்ஆன் முழுசாகி. குர்ஆன் அருளப்பட ஆரம்பித்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 1442 ஆகுது. இப்படி சொன்னோன்னு குழப்பம் ஏற்படுதுல, இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். இதுதான்